அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12ஆம் வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.54 அல்லது எக்ஸாம்பிள் 7.54 இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். இந்த இருக்குது எடுத்துக்காட்டு 7.54. இதில் வந்து f(x) அப்படின்னு ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க. என்ற சார்பிற்கு ஓரியல்பு இடைவெளிகள் மற்றும் அதிலிருந்து இடஞ்சார்ந்த அறுதி மதிப்புகளை காண்க. இதுக்கு முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிள்ஸ் மாதிரியே தான் ஓரியல்பு இடைவெளியை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் இடஞ்சார்ந்த அறுதி மதிப்பை கண்டுபிடிக்கணும். எப்படின்னு பார்ப்போம். இங்கே நம்மளுக்கு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா x × log x + 3x. இங்கே log xன்னு இருக்கிறனால எக்ஸோட வேல்யூ வந்துட்டு 0லேருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே தான் இருக்க முடியும், நெகட்டிவில் இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஸோ வந்து log x நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எக்ஸ் வந்துட்டு 0 to infinity தான். இப்போ நம்ம இடம் சார்ந்த அறுதி மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், f' கண்டுபிடிக்கணும். அதாவது இதை வகைப்படுத்தணும். இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தா u × v. uங்கிறது நம்மளுக்கு எக்ஸு, விங்கிறது log x. யூவியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், வி அப்படியே வச்சுக்கணும். அதுக்கப்புறமா ப்ளஸ் யூவை அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதுதான் வந்துட்டு நம்ம பண்ண போகிறோம். யூங்கிறது நம்மளுக்கு என்னது, எக்ஸு. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 1. விங்கிறது log x, அதை அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து ப்ளஸ் யூவை அப்படியே வச்சுக்கணும். யூங்கிறது என்னது எக்ஸு, எக்ஸை அப்படியே வச்சாச்சு. விங்கிறது நமக்கு log x. ஸோ log xை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது 1/x. அடுத்து ப்ளஸ் இப்போ 3xன்னு இருக்குது. 3 வந்து கான்ஸ்டன்ட்டு, எக்ஸை வகைப்படுத்தினா 1. இப்போது 1 × log x என்னது log x ப்ளஸ் எக்ஸு இங்கே இன்ட்டு 1/x. ஸோ கேன்சல் ஆகிடுமா. ஸோ நமக்கு 1ன்னு இருக்கும். ப்ளஸ் 3 × 1 3. இப்போ என்னென்னா log x ப்ளஸ் 1 + 3 எத்தனை 4. ஸோ log x + 4. இதுதான் நம்மளோட f'(x). இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், f'(x) = 0ன்னு எடுத்துக்கிட்டு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். f'(xங்கிறது என்னது log x + 4. அதுதான் 0 அப்படின்னா நமக்கு என்ன வரும், log x என்னது +4 அங்கிட்டு போகும்போது -4. அதுக்கப்புறமா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எக்ஸ்பொனென்ஷியல் எடுக்கணும். எக்ஸ்பொனென்ஷியல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். e⁻log x அப்படின்னு வரும். அதே மாதிரி இங்கே e⁻−4. ஈயும் லாகும் என்னென்னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது அந்த எக்ஸு 1/x கேன்சல் ஆச்சா அந்த மாதிரி. ஸோ ஈயும் லாகும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன இருக்கும்னா இந்த சைடு எக்ஸு மட்டும்தான் இருக்கும். ஸோ x = e⁻−4. எக்ஸோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது இந்த மதிப்பு தான் நமக்கு என்னென்னா நிலையன். ஸோ x = e⁻4 அப்படிங்கிறது தான் நமக்கு என்னென்னா நிலைப்புள்ளி. ஓகேவா. இப்போ நம்ம இன்டர்வல் எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இன்டர்வல் நான் அப்போவே என்ன சொல்லியிருந்தேன், 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இடையில தான் இந்த e⁻−4 இருக்கும். அப்போ நம்ம இடைவெளியை நம்ம என்ன எடுத்துக்கலாம், 0, e⁻−4. அதே மாதிரி இன்னொரு இடைவெளி என்னென்னா e⁻−4, இன்ஃபினிட்டி. இந்த 2 இடைவெளி. இப்போ இந்த இடைவெளியில் நம்ம f'(x)ஓட குறி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நமக்கு f'(x) என்னதுன்னா log x + 4. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடைவெளியில் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்துக்கிறோம், அந்த இடைவெளியில் நமக்கு என்ன இருக்குன்னா e⁻−5 -6 அந்த மாதிரி இருக்கும். இந்த சைடு தான் நமக்கு என்ன இருக்கும் -3 -2 -1 அப்படி போகும். ஓகேவா. 0க்கும் e⁻−4க்கும் இடையில தான் என்ன இருக்கும் -5 இருக்கும். ஸோ x = e⁻−5ன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா எதில் எடுக்கிறோம், 0, e⁻−4ல் எடுக்கிறோம். அப்படி எடுத்தால் f'(e⁻−5) என்னன்னு கண்டுபிடிக்கணும். நமக்கு f'(x) தான் இந்தது log x + 4. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம என்ன எடுக்கிறேன் e⁻−5. ஸோ log e⁻−5 + 4.
லாகும் ஈயும் என்னது இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அது கேன்சல் ஆயிரும். நமக்கு ஆன்சர் என்னது அப்போ -5 + 4. -5 + 4 என்னது 5லேருந்து 4 கழிச்சிட்டு பெரிய நம்பருக்குரிய அடையாளம் தெரியும்ல. ஸோ -1. ஸோ -1 என்னதுன்னா <0. அப்போ நம்ம குறி எப்படி இருக்குன்னா மைனஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே நம்ம x = e⁻−3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இதில் e⁻−4 to ∞ எடுத்தோன்னா f'(e⁻−3) என்னது log × e⁻−3 + 4. லாகும் ஈயும் கேன்சல் ஆயிரும். ஸோ -3 + 4 என்னது +1. ஸோ நமக்கு என்னது >0, அதாவது பாசிட்டிவ். இங்கே வந்துட்டு சார்பு எப்படி இருக்குது திட்டமாக இறங்கும் மைனஸில் இருக்கனால. இங்கே என்னென்னா திட்டமாக ஏறும் சார்பு. ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா இங்கே மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு மாறுது. அப்போ முதலாம் வகைக்கெழு சோதனைப்படி என்னது இங்கே இடம் சார்ந்த சிறுமம் தான் இருக்கும். ஓகேவா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். எக்ஸுங்களோட மதிப்பு வந்துட்டு e⁻−4 கிடக்கிறப்போ நமக்கு என்ன இருக்குது மைனஸ்லேருந்து பாசிட்டிவ்க்கு மாறுது. ஸோ நம்ம என்ன சொல்லிடலாம் இங்கே இடம் சார்ந்த சிறும மதிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இடம் சார்ந்த சிறும மதிப்பை கண்டுபிடிக்கணும்னா நம்ம f(x)ல் e⁻−4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதிலாக. f(x) நம்மளுக்கு என்னது x × log x + 3x. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன் e⁻−4 × log of x-க்கு பதிலாக e⁻−4 + 3 × x-க்கு பதிலாக e⁻−4. இப்போ இது என்ன ஆகும் e⁻−4 இருக்கும். லாகும் ஈயும் கேன்சல் ஆகிட்டு ஸோ நமக்கு -4 + 3 × e⁻−4. இப்போ -4 e⁻−4 + 3 × e⁻−4. இப்போ இங்கே +3 -4. ஸோ நமக்கு என்னது -e⁻−4. இதுதான் நம்மளோட இடம் சார்ந்த சிறும மதிப்பு. அப்போ நமக்கு இடம் சார்ந்த சிறும மதிப்பு என்னதுன்னா -e⁻−4 இதுதான். ஓகேவா, அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.